நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா இந்த உரை தெரிஞ்சிருக்க வேண்டும். அதிகமா ஐஐடி மாணவர்களையும் அதிக பெண்கள் உள்ள மாநிலம் என்று சொல்லப்படுற மாநிலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உலகத்தோட முதல் ஜனநாயகம் உருவானதே பீகார்ல தாங்க. உலகத்திலேயே ரொம்ப பழமையான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. வரலாற்றுல ரொம்பவே சிறந்த ஒரு மாநிலமா இருந்த பீகார் இன்னைக்கு ஒரு ஏழ்மையான மாநிலமா பார்க்கப்படுறது தான் ரொம்ப ஆச்சரியம். நண்பர்களே, சாணக்கியர் மாதிரி ஒரு மாபெரும் பொருளாதார நிபுணரையும், சந்திரகுப்தர் அசோகர் மாதிரியான மாமன்னர்களையும், புத்தர் மகாவீரர் மாதிரியான பெரிய மகான்களையும், ஆரியபட்டா மாதிரியான ஒரு பெரிய விஞ்ஞானியையும், ஷேர் ஷா சூரி மாதிரியான சிறந்த ஆட்சியாளர்களையும் உலகத்துக்கு கொடுத்த பெருமை பீகாரைத்தான் சேரும். இன்னைக்கு நாம பீகார் மாநிலம் பத்தியும் அதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தியும் தான் பேசப் போறோம். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பீகார் நம்ம இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு மாநிலம். இதோட தலைநகரம் பாட்னா. மக்கள் தொகை அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியாவுல இது 3வது பெரிய மாநிலம். ஆனா நிலப்பரப்பு அடிப்படையில 13வது இடத்துல இருக்கு. 2000ஆம் வருஷம் நவம்பர் 15ஆம் தேதி பீகாரோட தென்பகுதியை பிரிச்சுதான் ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு புது மாநிலத்தை உருவாக்குனாங்க. பீகாரின் வடக்கில் நேபாளம், தெற்கில் ஜார்க்கண்ட், கிழக்கில் மேற்கு வங்காளம் மற்றும் மேற்கில் உத்தரப்பிரதேசம் உள்ளன. இந்த பகுதி கங்கை நதி மற்றும் அதன் துணை நதிகளின் வளமான சமவெளிகளில் அமைந்துள்ளது. கங்கை இங்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. இந்த மாநிலத்தின் மொழியைப் பற்றி பேச வேண்டுமானால் இங்குள்ள மக்கள் முக்கியமாக இந்தி, மைதிலி மற்றும் போஜ்புரி மொழிகளை பேசுகின்றனர். இந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி இந்தி மற்றும் 2வது அதிகாரப்பூர்வ மொழி உருது ஆகும். இங்குள்ள பிரபலமான உணவு லிட்டி சோகா ஆகும். பீகாரின் பரப்பளவை பற்றி பேச வேண்டுமானால் பீகாரின் பரப்பளவு 99,200 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது இந்தியாவின் 14வது பெரிய மாநிலமாகும். மக்கள் தொகையைப் பற்றி பேச வேண்டுமானால் 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்குள்ள மக்கள் தொகை சுமார் 13 கோடியாகும். மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் ஆகும். நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான IAS அதிகாரிகளை உருவாக்கும் மாநிலம் பீகார்தான் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பீகாரிகள் மூளை வேகமானவர்கள். பீகாரிகளின் கணிதத்திறன் மிகவும் வேகமானது என்று கருதப்படுகிறது. அவர்களின் மூளை மிகவும் வேகமாக இயங்குகிறது. 1995க்கு முன் IAS அதிகாரிகளின் எண்ணிக்கையில் பீகார் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அதில் சரிவு ஏற்படத் தொடங்கியது. பீகார் மாணவர்களின் கவனம் இப்போது ID துறையில் அதிகம் உள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பீகார் மாணவர்களிடையே மீண்டும் IAS மீது ஆர்வம் அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, சூழியமில்லாமல் கணிதத்திற்கு என்ன மதிப்பு என்பதை யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. உலகிற்கு சூழியத்தை வழங்கிய ஆரியபட்டாவின் பிறந்த இடமும் பீகார்தான். ஒருவேளை இதனாலேயே இன்றும் பீகார் மக்களின் கணிதத்திறன் மிகவும் வேகமாக உள்ளது. அவர்கள் கணிதத்தில் வல்லவர்கள். நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவீர்கள், ஆனால் இது முற்றிலும் உண்மை. வரலாற்றின் பக்கங்களில் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலும் பீகார் உலகில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பீகாரின் தலைநகரான பாட்னாவில் உலகின் மிகப்பெரிய வைஃபை ரேஞ்ச் மண்டலம் உள்ளது. 1 அல்லது 2 கிலோமீட்டர் அல்ல முழு 25 கிலோமீட்டர் சுற்றளவில் இலவச இணைய வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அமெரிக்கா, ஜப்பானில் இது போன்ற எதுவும் இல்லை. நமது அண்டை நாடான சீனா கூட இந்த விஷயத்தில் நம்மை விட மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்தியாவின் மிக பழமையான இந்து கோவில்களில் ஒன்றான முண்டேஸ்வரி கோவில் பீகாரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பவார் மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. இதன் உயரம் சுமார் 650 அடி ஆகும். 1815 முதல் 1910 வரை பிரிட்டிஷ் பயணிகள் ஐரன் மார்ட்டின் பிரான்சிஸ் கோவிலுக்குச் சென்றிருந்தார். நண்பர்களே, இங்கு ஸ்ரீ பாட்னா சாஹிப் சீக்கிய மதத்துடன் தொடர்புடையது. மகாராஜா ரஞ்சித் சிங் கட்டிய வரலாற்றுச் சிறப்புமிக்க சுற்றுலா தலம் இங்கு உள்ளது. பீகாரின் முக்கிய திருவிழா சாட் பூஜை ஆகும். இந்த திருவிழா பண்டைய வேதகாலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சாட் பூஜை சாட் மாதா மற்றும் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜை 4 நாட்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் பெண்கள் விரதம் இருப்பார்கள். சாட் பூஜை பீகாரின் கலாச்சாரம் மற்றும் கௌரவத்தின் சின்னமாகும். லிட்டி சோகா பீகாரின் பிரபலமான உணவாக கருதப்படுகிறது. இது ஒரு வகையான உருண்டை ஆகும். இது எரியும் நெருப்பில் சுடப்படுகிறது. லிட்டியின் உள்ளே சத்து மசாலாவும் நிரப்பப்படுகிறது. சோகாவைப் பற்றி பேச வேண்டுமானால் சோகா நெருப்பில் வாட்டிய உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. லிட்டி சோகா தயாரிக்க எளிதான உணவுகளில் ஒன்றாகும்.
பீகார் மாநிலத்தைத் தவிர உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சலிலும் லிட்டி சோகா மிகவும் பிரபலமானது. நாளந்தா பல்கலைக்கழகம் குறிப்பாக ஈரான், கொரியா, சீனா, ஜப்பான் மற்றும் கிரீஸ் நாட்டு மக்களை ஈர்த்தது. இது உலகின் மிகப்பெரிய புத்தகக் களஞ்சியங்களில் ஒன்றாகும். ஆனால் துருக்கிய படையெடுப்பாளரான பக்தியார் கில்ஜி நாளந்தா பல்கலைக்கழக நூலகத்திற்கு தீ வைத்தார். இந்த நூலகம் மிகவும் பெரியது என்றும் அது 4 மாதங்கள் வரை எரிந்து கொண்டிருந்தது என்றும் நம்பப்படுகிறது. மகாபோதி கோவில் பீகாரின் போத் கயாவில் அமைந்துள்ளது. இது கங்கை நதி சமவெளியில் அமைந்துள்ளது. இது பௌத்த மதத்திற்கு மிகவும் முக்கியமானது. இங்குதான் புத்த பகவானுக்கு ஞானம் கிடைத்தது. இந்த கோவில் பீகாரிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மகாபோதி கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளது. மொரிஷியஸின் முதல் பிரதமர் பீகாரைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் மொரிஷியஸின் சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினார். அவரது பெயர் சிவசாகர் ராம்குலாம் ஆவார். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் பீகார் மாநிலத்தில் பிறந்தவராவார். அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதில் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கினார். இந்தியாவின் 2வது மிக அழகான ரயில் நிலையம் பீகாரின் மதுபானி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்கு 7500 ஹெக்டேர் நிலத்தில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. பீகாரில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக மற்ற மாநிலங்களுக்குச் செல்கிறார்கள். பீகாரின் தொழிலாளர்கள் மற்ற எல்லா மாநிலங்களின் தொழிலாளர்களை விடவும் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் பீகாரின் தொழிலாளர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள். பீகாரின் முங்கேர் மாவட்டத்தில் உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் உள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை கண்காட்சி பீகாரின் சோன்பூரில் நடைபெறுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை பீகாரில்தான் நடைபெறுகிறது. இதை நாம் சோன்பூர் மேளா என்று அழைக்கிறோம். பீகாரின் முசாபர்பூரின் ஷாஹி லிச்சி உலகம் முழுவதும் பிரபலமானது. அதனால்தான் முசாபர்பூர் இனிப்பு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு மாநிலம், அங்கு கிரிக்கெட் ரசிகர்கள் எவருக்கும் குறைவானவர்கள் இல்லை. எஸ் தோனியும் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். தோனி ராஞ்சியில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் ராஞ்சி பீகாரின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர் இன்று இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான கிரிக்கெட் கேப்டன் மற்றும் சிறந்த வீரராக அறியப்படுகிறார். உலகின் மிகப் பழமையான பல்கலைக்கழகமான நாளந்தா பல்கலைக்கழகமும் பீகாரில்தான் உள்ளது. இங்கு முன்பு வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து படித்துச் சென்றனர். தகவல்களின்படி பீகாரின் வளர்ச்சி விகிதம் 17.32% ஆகும். இது பீகார் மாநிலம் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் மாநிலங்களில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது. பீகாரின் மிதிலா பிராந்தியத்தின் மதுபானி ஓவியங்கள் உலகப் புகழ் பெற்றவை. மதுபானி மாவட்டத்திற்கு அருகில் ஒரு கிராமம் உள்ளது. அங்குள்ள ஓவியங்கள் ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளன. நண்பர்களே, பீகாரில் சுற்றுலா செல்லவும் உங்கள் விடுமுறையை சிறப்பாக மாற்றவும் நிறைய இடங்கள் உள்ளன. இப்போது நாங்கள் உங்களுக்கு பீகாரின் சில பிரபலமான சுற்றுலா இடங்களைப் பற்றி கூறுகிறோம். நாளந்தா இந்தியாவின் மிகப் பழமையான பல்கலைக்கழகமான நாளந்தா பீகாரில் சுற்றுலா செல்ல ஒரு முக்கியமான இடமாகும். கடைசியாக புகழ்பெற்ற சங்கரர் மற்றும் மகாவீர் ஆகியோர் இங்கு 15 பருவமழை காலங்களை கழித்ததாக நம்பப்படுகிறது. புத்தர் நாளந்தாவில் மாமரத் தோட்டத்திற்கு அருகில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தின் மகிமை மிகவும் பெரியது. மற்றொரு புகழ்பெற்ற சீனப் பயணியான ஹியூன் சாங் நாளந்தாவில் சுமார் 12 ஆண்டுகள் தங்கியிருந்தார். இன்று நாளந்தாவின் பெரும்பாலான பகுதிகள் இடிபாடுகளாக கிடக்கின்றன. ஆனால் இந்த இடம் நிச்சயமாக பார்க்கத்தக்கது. பாட்னா, கங்கையின் தெற்கு கரையில் அமைந்துள்ள பாட்னா பீகாரின் மிகப்பெரிய நகரமாகும். பண்டைய இந்தியாவில் பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் உலகின் மிகப் பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாட்னா சீக்கிய பக்தர்களுக்கும் ஒரு புனிதத் தலமாகும். ஏனெனில் இது கடைசி சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங் அவர்களின் பிறந்த இடமாகும். இது ஒரு வளர்ந்த நகரமாகும். மால்கள், உயர் தொழில்நுட்ப ஹோட்டல்கள் மற்றும் திரையரங்குகள் இங்குள்ள கலைகளை அதிகரித்துள்ளன. வைசாலி நண்பர்களே, வைசாலி சமண தீர்த்தங்கரர் மகாவீரரின் பிறந்த இடமாக பிரபலமானது. மகாவீரர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் வைசாலி குடியரசின் குண்டல கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததாக நம்பப்படுகிறது. பௌத்த கயா போத் கயா பீகாரில் மிகவும் பிரபலமான இடம் போத் கயா ஆகும். இது ஒரு இந்து புனிதத் தலமாகும். மேலும் போத் கயா பௌத்த புனிதத் தலத்திற்கான ஒரு இடைநிலை புள்ளியாகும். ஒரு புத்த மரத்தின் கீழ் புத்தருக்கு ஞானம் கிடைத்ததாக நம்பப்படுகிறது. கயா ஒரு பரபரப்பான நகரமாகும். இது பல்கு நதியின் கரையில் அமைந்துள்ளது. இங்கு பல கோவில்கள் மற்றும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் நிறைந்துள்ளன. அவை மௌரிய மற்றும் குப்த வம்சங்களின் வெற்றிகரமான ஆட்சிக்கு சான்றாக நிற்கின்றன. நவலகா அரண்மனை பீகாரில் மதுபானிக்கு அருகில் ராஜ்நகரில் அமைந்துள்ளது. இந்த அரண்மனை மகாராஜா ராமேஸ்வர் சிங் அவர்களால் கட்டப்பட்டது. 1934ஆம் ஆண்டு
மிக பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இதன் அமைப்பு மிகவும் பாதிக்கப்பட்டது. அழிவுக்குப் பிறகு இந்த அரண்மனை இதுவரை சீரமைக்கப்படவில்லை. இதனால் இந்த அரண்மனை இப்போது இடிபாடுகளில் உள்ளது. இது ஒரு அரச அரண்மனை. மிகவும் சேதமடைந்திருந்தாலும் இதன் அமைப்பை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்து போகிறார்கள். சாசாராம் பீகாரின் சாசாராம் பகுதியில் ஷேர்ஷா சூரியின் கல்லறை இந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான நினைவுச் சின்னமாக கருதப்படுகிறது. இது இந்தியாவின் இரண்டாவது தாஜ்மஹால் என்று அழைக்கப்படுகிறது. இது இறந்த பேரரசர் ஷேர்ஷா சூரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்லறையாகும். இந்த கல்லறையின் கட்டுமானம் கிபி 1540 மற்றும் 1545க்கு இடையில் முடிக்கப்பட்டது. முழு கட்டமைப்பும் இன்று வரை அழகாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது கலைப்பொருளின் இந்தோ இஸ்லாமிய பாணியின் ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஆகும். இது சிவப்பு கல்லால் கட்டப்பட்டது. இந்த கல்லறை 135 அடி உயரமுடையது. நண்பர்களே, பீகார் மாநிலத்தின் இந்த சுவாரஸ்யமான பயணத்தின் இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவின் வழிகாட்டியாகவும் கல்வியின் உலகளாவிய தலைநகரமாகவும் விளங்கிய பீகார் காலப்போக்கில் பல்வேறு சவால்களையும் வீழ்ச்சிகளையும் சந்தித்து வந்தாலும் தனது வரலாற்றுத் தனித்துவத்தையும் ஆன்மாவையும் ஒருபோதும் இழக்கவில்லை என்பதை இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் சளைக்காத உழைப்பாளர்களைக் கொண்ட மாநிலம் இது. இன்றும் கூட இந்தியாவின் உயரிய IAS அதிகாரிகளை அதிக அளவில் உருவாக்கும் அவர்களின் அறிவுக்கூர்மையும் உலகிற்கே சூழியத்தை வழங்கிய ஆரியபட்டாவின் கணித பாரம்பரியமும் பீகாரின் பெருமையை பறைசாற்றுகின்றன. நமது பெருமைமிக்க தமிழ் கலாச்சாரத்தைப் போலவே பல ஆயிரம் ஆண்டுகால பழமையான பாரம்பரியத்தையும் மகத்தான இலக்கிய மற்றும் வரலாற்றுச் சிறப்புகளையும் பீகார் தன்னகத்தே கொண்டுள்ளது. புவியியல் ரீதியாகவும் மொழி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களிலும் நாம் மாறுபட்டிருந்தாலும் தேசம் என்ற உணர்வில் நமது வேர்கள் எவ்வளவு ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன என்பதை பீகாரின் வரலாறு நமக்கு அழகாக உணர்த்துகிறது. புத்தருக்கும் மகாவீரருக்கும் அமைதியையும் ஞானத்தையும் வழங்கிய இந்த புனித பூமி இன்றும் தனது நாலந்தா மற்றும் மகாபோதி போன்ற வரலாற்றுச் சின்னங்கள் மூலம் உலகையே ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. லிட்டி சோகாவின் தனித்துவமான சுவையிலிருந்து சாட் பூஜையின் தூய்மையான பக்தி வரை பீகாரின் கலாச்சாரம் மிகவும் ஆழமானது. நாம் இன்று பார்த்த நாலந்தா இடிபாடுகள் போத் கயா பழமையான நகரமான பாட்னா மற்றும் சாசாராம் ஷேர்ஷா சூரி கல்லறை போன்ற இடங்கள் நிச்சயம் உங்கள் எதிர்காலப் பயணப் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். என்றாவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க மாநிலத்திற்குச் சென்று வாருங்கள். அங்குள்ள மக்களின் உண்மையான கடின உழைப்பையும் அன்பான விருந்தோம்பலையும் நேரில் உணருங்கள். இந்த அத்தியாயம் பீகார் பற்றிய பல தவறான எண்ணங்களை உடைத்து ஒரு புதிய மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். பீகார் மாநிலத்தின் எந்த விஷயம் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது? அங்கு நீங்கள் முதலில் எந்த இடத்தை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதுபோன்று இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் பற்றியும் உலகெங்கிலும் உள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களையும் வரலாற்று பின்னணிகளையும் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலுக்கு உங்களின் பேராதரவைத் தொடர்ந்து கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உடனடியாக ஒரு லைக் கொடுத்துவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் என செட் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் ஒரு அருமையான சுவாரஸ்யம் நிறைந்த மற்றும் முற்றிலும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் ரவி. நன்றி, வணக்கம்.